சுரேகா ஹாலில் நின்றுட்டு இருந்தா. அப்போது பிரீத்தி சுரேகா கிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக வேணுமுட்டுமே அவகிட்ட போய் பேச ஆரம்பிச்சா. என்ன சுரேகா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லை, நீ எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணி என் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ எக்ஸசைஸ் பண்ணி நீ உடம்ப குறைக்கிறதெல்லாம் நடந்துடுச்சுன்னா இந்த உலகமே ஒரு சுத்து சுத்திரும். பிரீத்தி சுரேகாவை கிண்டல் பண்ண உடனே சுரேகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. ஹலோ, என்ன வாய் ரொம்ப நீளுது? நான் உடம்ப குறைக்கிறேன் குறைக்க மாட்டேன், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்க வேலையை மட்டும் பாருங்க, சரியா? ஐயோ சுரேகா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி ஜோக் அடிச்சேன், அத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? எங்க ஜோக் அடிக்கணுமோ அங்க ஜோக் அடிச்சாதான் அதுக்கு வேல்யூவேஷன். எல்லா இடத்துலயும் ஜோக் அடிச்சா எல்லாரும் ஜோக்கர் கிடையாது. நீங்க அடிக்கிற ஜோக்க பார்த்துட்டு அமைதியா நிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை சொன்ன உடனே கோவம் சுருக்குன்னு வருது. இந்த சுருக்கெல்லாம் வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான் இருக்க, செயல்ல எதையும் காணுமே. என்ன என்ன செயல்ல காணோம்? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து இன்னையோட 3-4 நாள் ஆகுது. இப்ப வரைக்கும் நீ பண்றேன்ற, ஆனா இங்க எதையும் காணுமே. வாயில தான் பண்ணிட்டு இருக்க. ஹலோ, எக்ஸசைஸ் எப்ப பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, சரியா? நான் இன்னில இருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். எக்ஸசைஸ் இன்னில இருந்து ஆரம்பிக்க போறியா? எப்படி இப்படியா? நல்லா பட்டு போட 8 மாடல் சாரியை எடுத்து கட்டிக்கிட்டு, கழுத்து ஃபுல்லா நகையை போட்டுக்கிட்டு, தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ரெடியாகி வந்திருக்கியே, இப்படியே எக்ஸசைஸ் பண்ண போற? ஆமா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. எக்ஸசைஸ்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அதை எப்படி பண்ணணும்னு தெரியுமா? ஹலோ, எக்ஸசைஸ்னா உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என் உடம்ப பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? நீ உடம்பு ஃபுல்லா விஷம், அதனால தான் எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படியே இருக்க. என் மனசு ரொம்ப பெருசு, அதுக்கு தான் நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் சந்தோஷமா குண்டா இருக்கேன். என்ன சொன்ன? எனக்கு உடம்பெல்லாம் விஷமா? விஷம்தான், அது எப்ப வெளியே வருமோ அப்ப வரும். இந்த விஷம் என்னென்னலாம் பண்ணுதுன்னு போ நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். இன்னும் ஒரே மாசம் என்னன்னா எப்படி ஸ்லிம் ஆக்கி காட்டுறேன்னு பாரு. இப்படி நிக்கிற நீ 1 மாசம் கழிச்சு வாய பொழந்துக்கிட்டு என்ன பாப்ப, அப்ப தெரியும் இந்த சுரேகா யாருன்னு. அதையும் பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சுரேகா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து கார்டனில் நின்னா. அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே பிரீத்தி ஷாக் ஆயிட்டா. இவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட தெரியுமா? நான் தான் இவளை தப்பா நினைச்சிட்டேனோ? நிஜமாவே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்ப குறைச்சிட்டானா? அப்புறம் நம்ம நிலைமை, நம்ம போட்ட பிளான், ஐயோ இது நடக்கவே கூடாதே. என்னம்மா கண்ணு, என்ன பார்த்தோன்னே ஷாக் ஆகி நிக்கிற போல? ஆமா, உன்னை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இப்ப பார்த்தே ஷாக் ஆயிட்டியே. நான் சொன்ன மாதிரி சேலஞ்சில் ஜெயிச்சிட்டேன். நான் உன்கிட்ட 1 மாசத்துல ஒல்லியாக்குறேன்னு சொன்னனே, அந்த மாதிரி நான் ஒல்லி ஆயிட்டேனா? என்ன அவ தலை சுத்தி கீழே விழுந்துருவியோ? நீ முதல்ல சொன்ன மாதிரி ஆகு, அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த சுரேகா சொல்றத மட்டும்தான் செய்வா. உன்ன மாதிரி ஆளுங்கிட்டலாம் சொல்லாததையும் சேர்த்து செய்வா. இன்னும் 1 மாசத்துல இந்த சுரேகா யாருன்னு உனக்கு காட்டுறேன். இதுக்கு மேலே தானே இந்த சுரேகாவோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. பார்க்கலாம். அதுக்கப்புறமா பிரீத்தி உள்ள வந்தா. ஐயோ கடவுளே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே.
நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி நான் இந்த வீட்டுல மகாராணி மாதிரி நிரந்தரமா இருக்கணும்னு நினைச்சேன். நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நான் பிளான் ரெடி பண்றதுக்குள்ளேயே அவ பிரெக்னென்ட். இப்போ அவ முழுகாம இருக்கா. நான் என்ன நினைச்சாலும் அவளை என்னால வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வாய்ப்பே கிடையாது. இவ இவ்வளோ குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கா, இவளுக்கெல்லாம் குழந்தை நல்லா பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இவ என்னடானா டாக்டர் பேச்சை கேட்டு உடம்ப ஸ்லிம் ஆக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ரெடி ஆயிட்டா. அவ எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைச்சிட்டா அவளுக்கு குழந்தை நல்லபடியா பிறந்துடும். ஆனா அவளுக்கு மட்டும் குழந்தை நல்லபடியா பிறக்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதனால அவ எக்ஸசைஸ் பண்றதை நிறுத்தி அவ ஸ்லிம் ஆக்குறதையும் நான் நிறுத்தணும். என்ன பண்றது, என்ன பண்ணி அவ பண்ற வேலை எல்லாத்தையும் நான் நிறுத்த போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சூப்பர் ஐடியா. சபாஷ் பிரீத்தி, இப்பதான் நீ பழைய மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. இந்த தாய் கிழவி நான் தம்மா துண்டு ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஜீன்ஸ் போட்டுட்டு இருக்கேன், பனியன் போட்டுட்டு திரிஞ்சிட்டு இருக்கேனே, என்ன எத்தனை வாட்டி திட்டிருக்கோம். இப்ப இவ ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு அதுவும் அவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு திரியிறாளே. இப்ப கண்டி அந்த தாய் கிழவி அவளை பார்த்துச்சு. நம்ம அவளை ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த தாய் கிழவியே அவளை பேய ஓட்டிடும். இப்பதான் நான் கரெக்டா யோசிச்சிருக்கேன். உடனே போய் அந்த தாய் கிழவியையும் ஆண்டியையும் கூப்பிட்டு வந்து இவ போட்டிருக்க இந்த அவதாரமான ட்ரெஸ்ஸை காட்டி அவங்கள வச்சே அவளை திட்ட வைக்கிறேன். அட இப்பதான் நான் ஆண்டியை கூப்பிட நினைச்சேன், அவங்களே என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க. சரி வட்டம் நம்ம வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சு சுரேகாவை பத்தி இவங்க கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்து அவங்கள வச்சே அவளை திட்ட விட்டுருவோம். ஆண்டி! ஹேய், யாரடி உனக்கு ஆண்டி? அதுவும் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி உரிமையா கூப்பிடுற, கத்துற. சரி அப்ப நீங்க எனக்கு ஆண்டி இல்லையா? அத்தை. ஏய், நீ ஆண்டி கூப்பிட்டதே எனக்கு பிடிக்கல, இதுல வேற அத்தை சொத்தனிட்டு இருக்கியா? இன்னொரு வாட்டி என்ன அத்தைன்னு கூப்பிட்ட உன் வாயில இருக்க சொத்த பல்ல எல்லாத்தையும் புடுங்கி போட்டுருவேன். என்ன ஆண்டி, உங்களை ஆண்டி கூப்பிட்டாலும் கத்துறீங்க, அத்தை கூப்பிட்டாலும் கத்துறீங்க, அப்ப உங்களை எப்படிதான் கூப்பிடுறது? பாட்டின்னு கூப்பிட்டுமா? ஏய், நீ என்ன பாட்டியும் கூப்பிட தேவல, ஆண்டியும் கூப்பிட தேவல. முதல்ல நீ ஏன் என்ன கூப்பிட்ட? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு, இருந்தாலும் அந்த சம்பந்தம் இருக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். சரி அதை விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் கூப்பிட்டேன். என்னது முக்கியமான விஷயமா? ஓ, வீட்டை விட்டு போலான்னு முடிவெடுத்துட்டியா? அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. முதல்ல கிளம்புமா, அப்பதான் இந்த வீட்டுக்கு விடிவு காலம் வரும். ஆண்டி ஆண்டி ஆண்டி, அந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. நான் அந்த முடியெல்லாம் எடுக்கல. உங்க மருமகளை பத்தி பேசதான் உங்களை நான் நிக்க சொன்னேன். என்னது, ஏன் மருமகளை பத்தி பேசணுமா? ஏன் மருமகளை பத்தி பேசுற தகுதியே உனக்கு இல்ல, நீ ஏன் அவளை பத்தி பேசுற? உனக்கு என்ன அவகிட்ட வேலை? இப்படிதான் அவளை தலை மேல தூக்கி வச்சு வீட்டுல எல்லாரும் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா அவ என்ன பண்ற தெரியுமா? உங்க குடும்பமானத்தை கப்பலை ஏத்திட்டு இருக்கா. என்னது, ஏன் மருமக ஏன் குடும்பமானத்தை கப்பலை ஏத்துறாளா? அது கனவுலும் நினைக்க மாட்டான் அந்த மாதிரிலாம். நீதான் ஏன் நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்க எல்லாரோடைய மானத்தையும் கப்பலை ஏத்திட்டு இருக்க. ஆண்டி, உங்ககிட்ட எது சொன்னாலும் தப்பாவே இருக்கு. சும்மா கத்திட்டே இருக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சொல்லி தொலை, கேட்டு தொலைறேன். உங்க மருமக கார்டன்ல என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கா? அதையா என் வாயில சொல்லிட்டு இருப்பானே, அத நீங்களே போய் உங்க கண்ணால பாருங்க. ஆமா, என்ன ஒண்டியா வந்திருக்கீங்க? உங்க கூட ஒரு தாய் கிழவி சுத்திட்டு இருக்கோமே, அது எங்க? என்னடி சொன்ன? ஏன் அத்தைய தாய் கிழவியா? வாயெல்லாம் உடைச்சிருவேன். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ ஏன் மருமகளை பத்தி பேசிட்டு இருக்கியா? சாரி, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். சரி, நான் சொன்னத நீங்க போய் பாருங்க. அப்படியே பாட்டியும் கூட்டிட்டு போய் காட்டுங்க கார்டன்ல சுரேகா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. போறேன்டி, போறேன். என் மருமக தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அத உனக்கு நிரூபிக்க கோச்சரமாவது நான் போறேன். பிரீத்தி சொன்னதை கேட்ட சுரேகாவோட அத்தையும் பாட்டியையும் கார்டன்ல போய் சுரேகாவை பார்த்தாங்க.
அவங்க 2 பேரும் சுரேகா போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சுரேகாவை அவங்க நல்ல விதமாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லைனா கெட்ட விதமாக எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அப்புறம் மக்களே, இன்னொரு விஷயம், நாங்கள் டெய்லியும் வீடியோ போடலன்னு எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க. சாரி, வீட்டில் கொஞ்சம் பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அதனால தான் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, மேக்ஸிமம் டெய்லியும் வீடியோ போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லை மக்களே, இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயும் நவராத்திரி கொலு பூஜையும் ஸ்டார்ட்டு. அந்த வீடியோவும் தினமும் ஒரு ஷார்ட்ஸாக வரும். இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அந்த ஷார்ட்க்கும் ஆதரவு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஈவினிங்கு உங்களுக்கு நவராத்திரி ஃபஸ்ட் டே ஷார்ட்டை போடுறோம்.